ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வரும்போது அதுவும் பஸ்ல வரும்போது கூட இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா ஆவலா ரொம்ப பசியோட வந்தேன். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இந்த புளிச்சக்கீரை தான். புளிச்சக்கீரைனாலே நம்ம மூஞ்சில 1000 வாட் பல்பு எரியும். ஆனா வீட்டுக்கு வந்து பார்த்தா என் மூஞ்சில பல்பு எரியல, ஒன்னு எரியல, ரொம்ப இருட்டாயிடுச்சு. எதுக்குன்னா எங்க அம்மா அந்த புளிச்சக்கீரையில ஒண்ணுமே செய்யல. நான் காலையில எப்படி பச்சை புளிச்சக்கீரையை பார்த்தனோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றியமா அப்படின்னு எங்க அம்மா பார்த்து கேட்கணும் போல இருந்துச்சு. ஏன்னா புளிச்சக்கீரைனாலே எனக்கு போன வருஷம் கூட திருப்பி வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது எங்க அம்மா ஒண்ணுமே அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அதுக்கு காரணம் நான் காலையில வச்சிட்டு போன கருவாட்டு குழம்பு தான். அது காலையிலயும் சாப்பிட்டு மதியமும் சாப்பிட்டு நைட்டும் சாப்பிட எனக்கு மனசு வரல. இந்த பச்சை புளிச்சக்கீரை வேற நம்மளை பார்த்து இன்னைக்கு நைட்டு நான் இல்லாம உன்னால சாப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அதனால நம்மளே ஏதாச்சும் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்சு கடையவும் நேரம் இல்ல, வதக்கி துவையல் அரைக்கவும் நேரம் இல்லை. ஏன்னா இப்ப இரவு 9 மணி. அதனால புளிச்சக்கீரை சின்ன சின்னதா வெட்டிட்டு தாச்சில நல்லெண்ணெய் ஊத்தி கடுகு பட்டை மிளகாய் வெங்காயம் அப்புறம் வெட்டி வச்ச புளிச்சக்கீரை கொஞ்சமா உப்பு போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி கிண்டி விட்டாச்சு. எங்க அம்மா எனக்கெல்லாம் வேண்டாம், உனக்கு சாப்பிட மட்டும் செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இது செஞ்சுட்டு இருக்கும்போது எங்க அம்மா செம திட்டு. நைட்டு 9 மணிக்கு உட்காந்து உனக்கே கேட்குது, இருக்கிறத வச்சு தின்னா என்ன, பனிக்காலத்துல நல்லெண்ணெய் வெங்காயம் புளிச்சக்கீரை எல்லாமே குளிர்ச்சியான பொருள், இதெல்லாம் தின்னுபிட்டு நைட்டு உட்காந்து இருமிக்கிட்டு தும்மிக்கிட்டு நம்ம உயிரை வாங்குதுன்னு சொல்லிட்டு செமையா திட்டிட்டு இருந்தாங்க. எது எப்படியோ புளிச்சக்கீரை விஷயத்துல மட்டும் நம்ம சரியான பைத்தியம் கிடையாது, சரியாகாத முரட்டு பைத்தியம். இது செஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு சாப்பிட்ட மாதிரியே திருப்தியா இருந்துச்சு.